ஹாய் மக்களே, இது உங்கள் நாட்டு நடப்பு. இப்போ தமிழ்நாடு தேர்தல் களம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், திமுக ஸ்டாலின் அவர்கள், அதிமுக எடப்பாடி அவர்கள், டிவிக கட்சி தலைவர் விஜய் அவர்கள், இவங்க 4 பேரும் 4 முனை போட்டியாக தீவிரமாக போட்டி போடுறாங்க. இதில் இந்த 4 கட்சிக்குமே பொதுவாக பார்த்திங்கன்னா சில கட்சி என்ன பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையை வச்சு தான் அந்த கட்சி பயணிக்கும். அந்த கொள்கையை வச்சு தான் அந்த கட்சி செய்கிற நல்லது விஷயங்கள், மக்களுக்கு செய்கிற தொண்டுகள் எல்லாமே அமையும். அந்த கொள்கை பயணத்தில் தான் எல்லாமே அமையுன்ற பட்சத்தில் அந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யார்? அப்போ கொள்கை மட்டும் சொல்லிட முடியாது. ஜஸ்ட்டு கூட்டணின்னு ஒன்று இருக்குது. ஸோ கூட்டணின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யார்? நெக்ஸ்ட்டு கூட்டணியே இல்லாமல் சிங்கிளாக தனித்து நிற்கிறவங்க யார்? தன்னையை மட்டுமே நம்பி தனிச்சு நிற்கிறவங்க யார்? தனித்து விட்டுப்பட்டவங்க யார்? நெக்ஸ்ட்டு ஆணும் பெண்ணும் சமம் என கருதி ஆண் பெண் இருவருக்கும் சம பங்கு கொடுத்த கட்சிகள் எது? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினான ஒன்று, கரைப்படியாத சொந்தக்காரர்கள் எந்த கட்சியில் அதிக பேர் இருக்காங்க? நெக்ஸ்ட்டு எளிய மக்களுக்கு சீட்டு வழங்கிய கட்சி எது? நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசியல் அறிவுள்ள 234 வாக்காளர்களை விட இல்லை 234 கேண்டிடேட்ஸை எந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்க? இதெல்லாம் இருக்கிற ஒரே கட்சி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இது என்னுடைய கணிப்புன்னு சொல்ல முடியாது. கடந்த 15 வருஷமாக இல்லை, நான் கடந்த ஒரு 8 வருஷமாக நாம் தமிழர் கட்சியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்க சமரசம் எந்த கட்சி கூட கூட்டணி வச்சு சமரசம் செய்யலை. திராவிடத்தை முழுமையாக எதிர்க்கிறாங்க. கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட திட்டங்களை தெளிவாக சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எப்படி செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி அமையல. ஒரு சில கட்சிகள் கட்சிகள் எல்லாம் கூடயும் கூட்டணி அமைக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு சொல்லுங்கள். என்னுடைய சப்போர்ட் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுக்கு. உங்களுடைய சப்போர்ட் யாருக்குன்னு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.